என்னுடைய பேர் மனோகரன். நான் பெங்களூர் வாசி. என் பேர் மனோகரன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாடா இருந்தாலும் கூட பெங்களூர்ல 42 வருஷங்கள் ஆகிவிட்டன. என்னோட தாயகம் கர்நாடகமே. இப்போது நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் கூட பழைய ஏற்பாட்டில், ஓல்ட் டெஸ்ட்மென்ட் சொல்ற பழைய ஏற்பாட்டில் யெகோவான்னு ஒருத்தர் வராரு. யெகோவாவுக்கும் அல்லாவுக்கும் என்ன வித்தியாசங்கள், ஒற்றுமை வேற்றுமை இவைகளெல்லாம் என்ன இருக்கின்றன? அதோட இயேசு கிறிஸ்து, இயேசு முஸ்லீம் நபின்னு சொல்றாரு. ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்து 500 ஆண்டுகளுக்கு பிறந்த முகமது நபி பிறந்தார்கள். பழைய புதுசுக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி இருக்கணும்னு சொல்லுவாரு, பழசுக்கு மதிப்பு கம்மி இருக்குன்னு சொல்லுவாரு. ஆனா உலகத்தில் இப்ப பார்த்தா இஸ்லாத்தை விட கிறிஸ்தவம் தான் அதிகமா வளர்ந்துன போது. இதுக்கு வேண்டிய காரணங்கள், அது யெகோவாவுக்கு அல்லாவுக்கு வேண்டிய காரணங்கள். இது இஸ்லாம் வளராததுக்கு என்ன காரணங்கள் இந்த கொஞ்சம் தெளிவுபட சொன்னீங்கன்னாக்கா, வித் ஆதாரத்தோட. நீங்க என்ன சொல்ல போறீங்க, நான் குரானை வச்சாதே நான் கன்ஃபார்ம் பண்ணணும், அந்த மாதிரி உறுதியான ஆதாரத்தோட சொன்னீங்கன்னாக்கா எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுங்க. வணக்கம். அதாவது ஐயா முருகேசன் மனோகரன், ஐயா மனோகரன் அவர்கள் ரொம்ப அழகான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதாவது பழைய ஏற்பாட்டில், கிறிஸ்தவ மதத்தினுடைய வேதமாக இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டில் இறைவனை, கடவுளை யெகோவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அல்லாஹ் என்று சொல்கிறீர்கள். இந்த யெகோவா என்பதற்கும் அல்லாஹ்வுக்கும் என்ன வேறுபாடு, என்ன ரெண்டும் ஒண்ணுதானே வேறையா அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கேள்வி. அதை ஒட்டி ஒரு கேள்வி, 2 கேள்வி தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் ஒரு கேள்வி மாதிரி கேட்டுட்டாங்க. நம்ம திறமையா நினைச்சிட்டாங்க, ஒரு கேள்வி மாதிரி 2 கேள்வி கேட்டுட்டாங்க. அப்ப அந்த 2வதுக்கு நான் வர்றேன். முதல்ல விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். திருமறை குர்ஆன் அரபு மொழியில் அருளப்பட்ட ஒரு வேதம், பிலிசானின் அரபியின் முபீன். இது அரபு மொழியில் அருளப்பட்ட வேதம் என்று திருமறை குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆன் அரபு மொழியில் இருக்கிறது. நபிகள் நாயகத்துக்கும் அரபு மொழி தான் தெரியும், வேற மொழி அவங்களுக்கு தெரியாது. அதனால அரபு மொழியில் அருளப்பட்டு, அரபு மொழியில் அருளப்பட்ட வேதத்துல அல்லாஹ் என்று இறைவனை பற்றி, கடவுளை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இந்த அல்லாஹ் என்பது அரபு மொழியில உள்ள ஒரு சொல், வேற மொழியில கிடையாது. தமிழ் மொழியில் அல்லாண்டு ஒரு சொல்லு கிடையாது. கன்னட மொழியில உங்களுக்கு அல்லாண்டு ஒரு சொல்லு கிடையாது. முஸ்லீம்களா இருந்தார்களே ஆனால் கன்னட முஸ்லீம்களும் அல்லாண்டு பயன்படுத்திக்கிறாங்க. முஸ்லீம்களா இருந்தால் தமிழ் முஸ்லீம்களும் அல்லாண்டு பயன்படுத்துவாங்களே தவிர அந்த மொழியில அந்த சொல்லி இருக்குதான்னு கேட்டா கிடையாது. உருதுல கிடையாது, இந்தியில கிடையாது, அது சமஸ்கிருதத்துல கிடையாது, பார்சி மொழியில கிடையாது, ஆங்கிலத்துல கிடையாது அல்லாங்கிற சொல். இப்ப அல்லாஹ் என்ற சொல் அரபு மொழியில உள்ள சொல். ஒரே ஒரு கடவுளை குறிப்பதற்காக வேண்டி சூப்பர் பவர், இப்ப கடவுளை பத்தி அறிமுகப்படுத்தினீங்க இல்லையா, இவ்வளவு இலக்கணத்தோடு உள்ள கடவுளை குறிப்பதற்காக வேண்டி அரபு மொழியில் பயன்படுத்தின சொல்லுதான் அல்லாஹ் என்பது இல்லையா. அதைத்தான் எல்லா மொழியிலையும் சொல்லணும்னு சட்டம் ஒண்ணும் கிடையாது. கடவுள், ஒரு கடவுளுக்கு உங்களுக்கு தமிழ்ல அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சொல்லு கிடைக்குமே, ஆனால் அந்த சொல்லை நீங்கள் கடவுளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். மலையாளத்தில் அதுக்கு மாதிரியான ஒரு சொல்லு கிடைக்குமே, ஆனால் அந்த சொல்லை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமிஹி. எந்த ஒரு சமுதாயத்துக்கு தூதரை நம்ம அனுப்பினாலும் அவங்க தாய்மொழியில தான் அனுப்பி இருக்கிறோம் குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப தமிழ்நாட்டுக்கு கடவுள் ஒரு தூதரை அனுப்பினார்னு சொன்னா தமிழ் பேசக்கூடிய தூதரை தான் அனுப்புவார். அவர் கடவுளை தமிழ்ல தான் அறிமுகப்படுத்துவார். மலையாளம் பேசுற மக்களுக்கு கடவுள் ஒரு தூதர் அனுப்பினார்னு சொன்னா அவர் மலையாள மொழியில தான் கடவுளை அவர் சொல்லுவார், கடவுளுடைய வார்த்தை யூஸ் பண்ணி இருப்பார். அந்த மாதிரி ஹிப்ரு மொழியில, பழைய ஏற்பாடு ஹிப்ரு மொழியில உள்ள விஷயம். அந்த ஹிப்ரு மொழியில அந்த ஏக இறைவனை, அல்லாஹுவை, ஒரே ஒரு சூப்பர் பவர்னு சொல்லக்கூடிய அந்த பரம்பொருளை சொல்வதற்கு யெகோவா என்ற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. அதனால யெகோவா என்று சொன்னாலும் சரிதான், அல்லாஹ்னு சொன்னாலும் சரிதான், ரெண்டுமே ஒரே வித பரம்பொருளை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுதான். அது அரபு மொழியா இருந்ததுனால இது அல்லாஹ்னு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது ஹிப்ரு மொழியில யெகோவாங்கிற வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அதுல வித்தியாசம் என்ன வருதுன்னு கேட்டா, மற்ற மதங்கள்ல எல்லாம், மற்ற மொழிகள்ல எல்லாம் கடவுளை குறிக்கிறதுக்கு வார்த்தைகள் இருந்தாலும் அல்லாஹ் என்ற சொல்லை முஸ்லிம்கள் அந்த அரபு மொழியில பாதுகாத்து வர்ற அளவுக்கு வேற மொழியில பாதுகாக்கப்படல.
பாதுகாக்கிறேன்னா எப்படி? இப்ப என்னை அல்லான்னு சொல்ல மாட்டாங்க யாருமே, கடவுள்னு சொல்லிடுவாங்க. வழங்குதா? இறைவன் சொல்லிவிடுவாங்க. ஒரு தலைவனை, ஒரு முக்கிய பிரமுகரை, தங்கள் கட்சிக்கு வழிகாட்டக்கூடிய ஒருத்தனை தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? கடவுளேன்றுவாங்க, போஸ்ட் அடிச்சிருவாங்க, இறைவனேன்னு சொல்லிடுவாங்க. அந்த இறைவன் கடவுள் என்ற சொல்லை எல்லாம் நம்ம கடவுளுக்கும் பயன்படுத்துறோம், மனுஷனுக்கும் கூட பயன்படுத்திடுவோம். இறந்தவருக்கு பயன்படுத்துவோம், உசுரோடு இருக்கிறவருக்கு பயன்படுத்துவோம், எத்தனையோ பொருள்களுக்கு சூரியனுக்கு பயன்படுத்திடுவோம், சந்திரனுக்கு பயன்படுத்திடுவோம். ஆனால் அல்லாஹ் என்ற சொல்ல ஒரு காலத்திலையும் அந்த அரபு மக்கள், இஸ்லாத்தை கடைபிடிக்கிற மக்கள் அந்த ஒரே ஒரு இறைவனுக்கு தான் சொல்லுவாங்களே தவிர எந்த மனுஷனுக்கும் எந்த சக்திக்கும் அல்லாஹ்ங்கிற சொல்ல யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அதனாலதான் இந்த அல்லாஹ்ங்கிறது நம்ம பிடிவாதமா சொல்லிட்டு இருக்கோம். இல்லாட்டி நாம கூட கடவுள்ட்டு போயிடலாம். கடவுள் நம்ம சொன்னோம்னு சொன்னா, ஆஹா கடவுள்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்றாங்க. கடவுளை ஆணாக்கு பாவிக்கிறாங்க, இல்ல கடவுளை பெண்ணா பாவிக்கிறாங்க, ஆண் கடவுளுங்கிறாங்க, பெண் கடவுளுங்கிறாங்க, கடவுளுக்கு மனைவிங்கிறாங்க. அப்ப இந்த அல்லாஹ்ங்கிறதுக்கு ஈக்குவலான ஒரு சொல்ல கிடைக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறதுனாலதான் அதை யூஸ் பண்றமே தவிர எந்த மொழியில் அதுக்கு ஈக்குவலான சொல்லு கிடைத்தாலும் நம்ம என்ன செய்யலாம், அதை பயன்படுத்துறது குற்றம் இல்லை. இது யெகோவாவுடைய மேட்ரு. அடுத்து ஐயா என்ன கேட்டாங்கன்னு கேட்டா, முகமது நபிக்கும் ஏசுநாதருக்கும் ஈசா நபிக்கும் இடையில 500 வருஷம் இடைவெளி இருக்கிறது. அது 570 வருஷம். கிபி 570 நபிகள் நாயகம் பிறக்கிறாங்க. அப்ப இயேசுவுக்கு 570 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நபிகள் நாயகம் அவங்க பிறக்கிறாங்க. ஐயா என்ன கேட்டாங்கன்னு கேட்டா, பொதுவாக புதிய சித்தாந்தத்துக்கு தானே அதிகமான வரவேற்பு இருக்கும். அப்ப இயேசுடைய மார்க்கம் பழசு, இஸ்லாம்ங்கிறது கொஞ்சம் புதுசு, ஒரு 570 வருஷத்துக்கு பிந்தினது. அப்படி இருக்கும் பொழுது அதுல தானே மக்கள் அதிகமா இருக்கணும். ஆனா நடைமுறையில பார்த்தோம்னு சொன்னா கிறிஸ்தவ மார்க்கத்துல அதிகமா இருக்கிறாங்க, அடுத்தபடியாகத்தான முஸ்லீம்கள் இருக்கிறாங்க என்பது அவர்களுடைய ஒரு கேள்வி. ஆனா இது ஒரு பிந்தின மார்க்கத்துல மக்கள் அதிகமா இருப்பாங்க, முந்தைய மார்க்கத்தில் குறைவா இருப்பாங்க என்பது ஒரு பொதுவான விதியெல்லாம் கிடையாது. அதிகமாக இருப்பது குறைவா இருப்பதற்கு காரணம் அவரவர்கள் செய்கிற உழைப்பு தான். பின்னாடி வரக்கூடியவர்கள் அதிகமா உழைத்தார்களே ஆனால் அது அதிகமான மக்களை சென்றடையும். முன்னாடி உள்ளவர்கள் அதிகமா உழைத்தார்களே ஆனால் அந்த செய்தி அதிகமான மக்களை சென்றடையும். அப்ப பின்னாடி வந்ததுதான் அதிகமா இருக்கும். எத்தனை பின்னாடி வந்த திமுக, அண்ணா திமுக பழைய கட்சிகள் இருக்கிறது எங்க தமிழ்நாட்டில். பிந்தி எத்தனையோ கட்சிகள் ஆரம்பிச்சாங்க, லட்டுப்பட வச்சுட்டு இருக்காங்க. பின்னாடி வந்ததுனால ஆட்சிக்கு வந்துட முடியுங்க? இல்ல. அவ பின்னாடி வர்றது முன்னாடி வர்றதுங்கிற அளவுகோலை வைத்து இது தீர்மானிக்கப்படுவதில்லை, அதற்கு செய்கிற பணிகளை பொறுத்து தீர்மானிக்கப்படுது. கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மிஷனரி ஒர்க் நிறைய பண்றாங்க, கல்விக்கூடங்களை துவக்கிறாங்க. அந்த கல்விக்கூடங்கள் வழியாக அந்த கருத்துக்களை பரப்புவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மருத்துவமனைகளை துவக்குகிறார்கள், மருத்துவமனைகளில் சென்று சேவை செய்கிறார்கள். இதெல்லாம் இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு கடமையாக்கி இருக்குது. ஆனா முஸ்லிம்கள் செய்யல. முஸ்லிம்கள் கல்வி பணி செய்ய சொல்லி இஸ்லாம் கட்டளையிட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் பொது சேவை செய்யுமாறு இஸ்லாம் கட்டளையிட்டிருக்கிறது. இதை முஸ்லிம்கள் செய்யல. கிறிஸ்தவ சமுதாய மக்கள் என்ன பண்றாங்க, எல்லா பகுதிகளுக்கும் போறாங்க, கல்வி இல்லாத கிராமத்தில் போய் கல்விக்கூடத்தை ஆரம்பிக்கிறாங்க. நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா, அவங்க கல்விக்கூடம் ஆரம்பிக்கிற கட்டத்தில் ஆங்கிலம் படிக்கிறது ஹராமுன்னு இருந்தோம். நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம் கேட்டா, எங்க மார்க் அறிஞர்கள் எல்லாம் அவங்க கல்விக்கூடங்களை பெருக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு மார்க் அறிஞர்கள் சொன்னாங்க ஆங்கிலம் படிக்கிறது பாவம், படிக்க கூடாது. எப்ப ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலம் படிக்காதுன்ட்டாங்க. அப்ப நாங்க எங்க முன்னேறது? சரியான வழிகாட்டுதல் இல்லாத காரணத்தினால இந்த சமுதாயம் அழகான ஒரு மார்க்கத்தை, அழகான ஒரு கொள்கையை உலகத்திற்கு சொல்லாம விட்டுருச்சு. இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், இந்த அமெரிக்காவில் இந்த செப்டம்பர் 11 அந்த உலக வர்த்தக மையம் தாக்கப்பட்டுச்சு இல்லையா? அந்த தாக்கப்பட்ட பிறகு அமெரிக்காவில் இஸ்லாம் பயங்கரமா வளர்ந்திருக்கு. ஏன் வளர்ந்து தெரியுமா? இஸ்லாம் அந்த காரியம் தப்பு, தாக்கின காரியம் தப்பு, அது ஒரு விஷயம். அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் அது என்ன, இஸ்லாம்டா என்ன, முஸ்லிம்டா என்ன சொல்றாங்க அவங்க அப்படிங்கிறது பக்கம் அந்த மக்களுடைய கவனம் திரும்புவதற்கு அது காரணமா இருந்துச்சு. அந்த சம்பவத்துக்கு பிறகு அதிகமான குர்ஆனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்புகள் அந்த மக்களை சென்றடைஞ்சிச்சு. அதிகமான மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். இப்படி ஒரு மார்க்கம் இருக்குன்னு தெரிஞ்சால் வர தயாரா இருக்கிறாங்க, கொண்டு போறதுக்கு முஸ்லிம்கள் தயாரா இல்ல, வேலை செய்யல. அவர்களுக்கு ஒவ்வொரு நாடுகளில் இருந்தும், உள்நாட்டிலையும் அவங்களுக்கு வேலை நடக்குது, வெளிநாடுகளில் இருந்தும் அந்த மிஷனரிக்காக வேண்டி பெரிய அளவுல பொருளுதவிகள் செய்யறாங்க. முஸ்லிம்கள்லயும் பணக்கார நாடுகள் இருக்கிறாங்க, அவங்க செய்யறது இல்ல. முஸ்லிம்கள்ல அரபு நாடுகள்லாம் நினைத்தார்களே ஆனால் இந்த மாதிரி மருத்துவமனைகளுக்கும் கல்வி கூடங்களுக்கும் செலவழிக்க முடியும்.
அவங்க ஏதாவது உதவி செய்யறாங்கன்னா பள்ளிவாசல் கட்டுறதுக்கு தான் உதவி செய்வாங்களே தவிர இந்த மாதிரியான மிஷனரி ஒர்க்குகளுக்கு அவங்க எந்த ஒரு உதவியும் செய்வதில்லை. அப்ப முஸ்லீம்களுக்கு வெளிநாட்டில் உள்ள முஸ்லீம் பணக்கார நாடுகள் எந்த உதவியும் செய்வதில்லை. கிறிஸ்தவ சமுதாய மக்களுக்கு வெளிநாட்டில் உள்ள அந்த மிஷனரிகளுக்காக வேண்டி அவங்களுக்கு பல நாடுகளில் இருந்து பெரிய அளவுல நிதிகள் வருகிறது. அவங்களும் அதை பயன்படுத்தணும் என்பதை ஒரு கொள்கையாக கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலையினாலதான் மக்கள்கிட்ட சென்றடைஞ்சிருக்கிறது. இப்ப நாங்கள் இன்னைக்கு ஒரு தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இந்த தமிழகத்தில் ஒரு 25 வருஷத்தினுடைய வளர்ச்சி எடுத்துக்கொண்டால் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி தான் கூடுதலா இருக்கிறது. வேலை செய்யறோம், தமிழ்நாட்டில் வேலை நடக்கிறது, மக்களுக்கு மெசேஜ் போகும்போது வருவாங்க. அதனால வேலை தான் காரணமே தவிர நபிகள் நாயகம் காலத்துக்கு பிறகு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு நூற்றாண்டுல இஸ்லாம் பரவுன அளவுக்கு இன்னைக்கு 13 நூற்றாண்டுல பரவல. ஏன்? அதையே ஒரு வேலையாக கொண்டு போய் மக்களுக்கு சொன்னாங்க. இப்படி ஒரு கொள்கை இருக்குங்க, ஒரு கடவுள் தாங்க உலகத்துக்கு இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியை நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் கொண்டு போன அளவுக்கு பிந்தி வந்தவர்கள் செய்யாத காரணத்தினால இந்த மாதிரியான ஒரு பின்னடைவு இருப்பதை பார்க்கிறோம். அதான் காரணமே தவிர முந்தினதுனால பிந்தினதுனாலங்கிற காரணம் இல்லை. அவங்க வேலை செய்யறாங்க, ஒத்துக்கொள்ளணும்.